Example 6.32. A pole 5 meter high is fixed on the top of a tower. The angle of elevation of the top of the pole observed from the point A on the ground is 60 degree. The angle of depression to the point A from the top of the tower is 45 degree. Find the height of the tower. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிசி அப்படிங்கிறது தான் டவர்னு எடுத்துக்கிறேன். எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிங்கிறது தான் டவர்னு எடுத்துப்போம். ஏலேருந்து தானே கன்சிடர் பண்ணுவோம். இங்கே பிசி ஏன் அப்படின்னா இங்கே பாயிண்ட் ஏ அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டவர் மேலே ஒரு 5 மீட்டர் போல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா கீழேருந்து நம்ம மேலே பார்ப்போம் இல்லையா? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ போல் அப்சர்வ் எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால இது ஏன்னு கன்சிடர் பண்ணதுனால இதை பிசி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு அந்த போலுக்கு டீன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏலேருந்து பார்க்குறாங்க, எலிவேஷனு கீழேருந்து மேலே பார்க்குறது தானே. எதை பார்க்குறாங்க? இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ போலை தான் பார்க்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ டிகிரி சொல்லியிருந்தாங்க? 60 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டு த பாயிண்ட், டிப்ரெஷன் அப்படி தானே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குறது அப்படி தானே. மேலேருந்து கீழே பார்க்குறதா என்னது அப்படின்னா டிப்ரெஷன். ஓகேவா? பாயிண்ட் ஏ பார்க்குறாங்க. தட் ஃப்ரம் எ பாயிண்ட் கவனிங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏயை பார்க்குறாங்க. எங்கேருந்து அப்படின்னா ஃப்ரம் எ டாப் ஆஃப் எ டவர் இதுதானே சொன்னேன். பிசிங்கிறதானே டவர்னு சொன்னீங்க. டவரோட டாப் என்னது? சிங்கிற பாயிண்டில் டிப்ரெஷன் மூடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதை பார்க்குறாங்க? ஏங்கிற பாயிண்ட்டை பார்க்குறாங்க. ஓகேம்மா? அப்போ மேட் ஆகிற ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 45 டிகிரி. இது ஐசைட்னு வச்சுக்கோங்க. ஐசைட்லேருந்து டாப்போட டவர்லேருந்து என்ன பார்க்குறாங்க? அந்த டவர்லேருந்து எதை பார்க்குறாங்க அப்படின்னா டவர்லேருந்து, ஓகேவா, டவரோட டாப்லேருந்து பாயிண்ட் ஏயை பார்க்குறாங்க. அப்போ டிப்ரெஷன் என்ன பண்ணுவீங்கப்பா? ஐசைட்லேருந்து எவ்வளோ டிப்ரெஷன் ஆயிருக்கு அப்படி தானே பார்ப்பீங்க. அப்போ இது 45, இது 45 அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது அப்படியே வந்து இந்த லைன் அப்படியே டேர்ன் ஆகுது பாருங்கள். ஓகேவா? அது எவ்வளவு அப்படின்னா 45. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இந்த ஆங்கிள் ஏ இது டோட்டலாக இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி, இந்த ஆங்கிள் என்னது அப்படின்னா 45 டிகிரி. ஓகேவா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நான் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன் அப்படின்னா ஏபிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் மேட் ஆகிற ஆங்கிள் எவ்வளவுமா? ஏயில் வந்து 45 டிகிரி. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் அதுவே ஏபிடி எடுத்தேன் அப்படின்னா டி வரைக்கும் எடுத்தேன் அப்படின்னா அதில் டிக்கும் ஏக்கும் மேட் ஆகிற ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 60 டிகிரி. அதே ஏ வச்சு தான் போட போகிறோம். டவுட்லே கவனிங்க. இப்போ டேர்ன் 45 டிகிரி. அப்போ டேர்ன் 45 ஈக்குவல் டு இதுக்கு ஆப்போசிட். ஓகேவா? இந்த டீட்டாக்கு இந்த ட்ரையாங்கிளில் டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசி பை ஏபி. பிசி பை ஏபி. பிசியோட வேல்யூ 1, பிசி டிவைட ஏபி. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? இந்த சைட் டிவைடில் இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிளில் வரும் இல்லையா? ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி என்ன கிடைக்குது அப்படின்னா ஏபியும் பிசியும் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு பேஜும் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஏபிடி எடுத்தீங்க அப்படின்னா ஏ வந்து 60 டிகிரியா? அப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்களா? இதில் இதுக்கு இந்த டீட்டா வந்து 60 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இது அட்ஜசன்ட் இல்லையா? ஸோ டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு பிடி பை ஏபி. டேர்ன் 60யோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? √3 அப்படின்னு தெரியும். பிடி அப்படிங்கிறத பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போ பிடி எப்படி எழுத போகிறோம்? பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். ஏபிக்கு பதிலாக பிசின்னு கூட நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஏபியும் பிசியும் ஈக்குவல்னு இப்போ தானே கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ஏபிக்கு பதிலாக எழுதிக்கலாம், எல்லாமே பிசி ஆக்கிடலாம். ஓகேவா? நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னு சொல்லலையே, பிசியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம் இல்லையா? டவர் பிசியோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? டவரோட ஹைட் வந்து பிசின்னு தான் எடுத்துருக்கோம். ஸோ பிசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிங்கிறதையும் பிசிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த வேல்யூ வந்து சரி கொண்டு போயிடலாமா? அப்போது பிசி என்ன சரி போயிடுச்சு அப்படின்னா √3 பிசி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இந்த ப்ளஸ் பிசிங்கிற வச்சுன்னா மைனஸ் பிசி ஆகிடும். இப்போ √3 பிசி மைனஸ் பிசி ஈக்குவல் டு சிடி.
ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் பிசிஏ காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பிசிஏ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? √3 - 1 = சிடி. சிடியோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 5ன்னு தெரியும். ஸோ பிசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 / √3 - 1ன்னு இருக்கும். இதுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். +1ஆல் மல்டிப்ளை பண்ணி +1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இன்ட்டு √3 + 1 டிவைடர் இங்கே இந்த பாருங்கள் ப்ளஸ் வேல்யூ ஒன்று இருக்குது, மைனஸ் ஒன்று. a + b × a - b அப்படின்னா a² - b². ஸோ 3 - 1. இப்போ 5 × 1.732. ஸோ 1.732 + 1 கிடைக்கும் 2.732. இந்த √3க்கு பதிலாக 1.732ன்னு அப்ளை பண்ணி +1 போட்டேன் அப்படின்னா 2.732 கிடச்சிருச்சு. டிவைடட் 2. 2ஆல் இந்த வேல்யூவே அடிங்க. 1 3 6 6 இல்லையா? இப்போ இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ 5 × இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா அது ஆன்சர். 1366 × 5 போட்டிங்க அப்படின்னா அது ஆன்சர். ஸோ 5ஆல் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் 5 × 6 போட்டிங்க அப்படின்னா 30 33 திரும்ப 3 15 18 1 × 5 5 6. ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பாருங்கள். 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 6.83. ஓகேவா? therefore the height of the tower height of the tower is 6.83 meter. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.